தமிழ்நாடு ஹோட்டல் சங்கத்தினுடைய தலைவர் வெங்கட சுப்பு பேசுகிறேன். அண்மையிலே போர் ஏற்பட்டதன் சூழ்நிலையின் காரணமாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களுடைய தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இருக்கிறது. எண்ணெய் சப்ளை செய்கிற நிறுவனங்கள் கேஸ் சப்ளையை சுத்தமாக நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் உணவகங்களை பொறுத்தளவிலே. ஆகையினால் இருக்கிற சிலிண்டருடைய இருப்பு ஓரிரு நாட்களுக்கு மட்டுமே உணவகங்களால் மேனேஜ் செய்யப்பட முடியும். ஆகவே படிப்படியாக உணவகங்கள் அத்தனையும் மூடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். இதை குறித்து மத்திய அரசிற்கு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நீங்கள் வீட்டு உபயோக சிலிண்டர்களையும் மருத்துவமனைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் கொடுப்பதாக தீர்மானித்திருக்கிறீர்கள். உணவகங்களும் கூட அத்தியாவசிய பொருள் சட்டத்தின் கீழ் உள்ளவைகள் தான். இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக அவற்றை அத்தியாவசிய பொருள் சட்டத்தின் கீழ் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அங்கு உணவு இருந்தவர்கள் பெரும்பாலும் மருத்துவமனைக்கு வருகிறவர்கள், கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள், அவருடைய பெற்றோர் அல்லது வியாபாரத்திற்காக வருகிறவர்கள். நாங்கள் உணவு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். வியாபாரமே ஸ்தம்பித்து விடுகிற நிலைமை ஏற்படும். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். அது மட்டுமல்ல, எங்களை நம்பி இருக்கின்ற ஒரு 50 லட்சம், தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மட்டுமே ஒரு 50 லட்சம் பேர் எங்களை நம்பி இருக்கிறார்கள். அத்துணை தொழிலாளர்களும் வேலை இழக்கின்ற நிலைமை ஏற்படும். உணவகங்கள் ஏறக்குறைய 1 லட்சம் உணவகங்கள் இங்கு இருக்கின்றன. அத்தனை உணவகங்களும் மூடப்பட்டால் அவருடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆகவே போர்க்கால அடிப்படையில் எங்கிருந்தாவது எல்பிஜி கேஸை வரவழைத்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை உடனே செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, தமிழ்நாடு அரசை பொறுத்தளவிலே எங்களுடைய நீண்டகால வேண்டுகோளாக ஹச்டிக்கு வழங்குவது போல எல்டி கன்சியூமர்ஸுக்கும் நீங்கள் வெளியில் இருந்து மின்சாரத்தை நாங்கள் வாங்கிக் கொள்வதற்கான அனுமதியை உடனடியாக கொடுக்க வேண்டும். இப்போது தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தி இண்டக்ஷன் ஸ்டவ்வை நாங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். அதற்கு பெனால்ட்டி போடுவதை தவிர்க்க வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் ஏற்கனவே ஹோட்டலை இண்டஸ்ட்ரியாக அங்கீகரித்திருக்கிறீர்கள். ஆனால் அதற்கான பலன்கள் எதையும் இன்றைக்கு வரையும் கொடுக்கவில்லை. உடனடியாக அதை இண்டஸ்ட்ரியல் டேரிப்புக்கு கீழே உணவகங்களுக்கு வழங்கப்படுகின்ற மின்சாரத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டுகோள் வைத்துக் கொள்வதே கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து, சோலார் பேனல்ஸ். இப்போது சோலார் மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு ஸ்டேட் சப்சிடி கொடுக்க வேண்டும். உடனடியாக அனுமதியும் கொடுத்தால் நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தி கொஞ்சமாவது உணவுகளை சமைக்கின்ற வாய்ப்பு ஏற்படும். கேஸ் கன்சம்ஷன் கம்மியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு உணவகங்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், முதலிலே உடனடியாக நேரத்தை குறைப்பது. லீன் சீசனில் உணவுகளை மூடி வைத்து விட்டு பீக் டைமில் பூரா திறந்து கஸ்டமர்ஸுக்கு தொந்தரவு இல்லாமல் கொடுக்கறது நம்பர் 1. 2வது, வெரைட்டிஸை குறைச்சி அத்தியாவசியமாக சாப்பிடுவதற்கு எது தேவையோ அந்த பொருளை மட்டும் கொடுப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆனால் இந்த நிலை தொடர்ந்தால் உணவகங்களை மூடுவதை தவிர வேறு வழியே இல்லை என்கின்ற சூழ்நிலை ஏற்படும் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சிரமத்தை பொறுத்தள்ள வேண்டும் என்று அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.